ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சைப்பழம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுனால ஆப்பிளில் வந்து நல்லா அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது, ஹீமோக்ளோபினும் அதிக அளவில் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆப்பிள் வந்து உதவுது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம வந்து என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். முடி பிரச்சனை இருக்கிறவங்களும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வரலாம். பீட்ரூட் வந்து இரத்த அணுக்கள் வந்து சிவப்பு ஆகிறதுக்கு இது வந்து உதவுது. ஐ ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவுது. பீட்ரூட் சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமையும் தடுக்கிறதுக்கும் உதவுது. கேரட் சாப்பிட்றதுனால நம் கண் பார்வை குறை இருக்கிறவங்க கண்டிப்பாக கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திங்கன்னா அந்த கண் பார்வை சரியாகும். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். முகம் பொலிவு பெறுறதுக்கும் கேரட் ஜூஸ் உதவுது. இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்றாப்புல சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப்பு பால் சேர்த்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து நம்ம அப்படியேவும் குடிக்கலாம். அப்படியே திப்பி திப்பியாக குடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி இந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்லை, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் அந்த டேவே உங்களுக்கு. டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க. அதாவது தனித்தனியாக சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்ந்து ஏபிசி ஜூஸாக அரைச்சிருக்கோம். இது சாப்பிட்ற போது நம்மளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிடுங்க. இப்போ நம்ம அந்த சக்கையை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில், கழுத்தில், நெக்கில், உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா பளபளன்னு க்ளோவிங்காக இருக்கும். இதையும் நம்ம வேஸ்ட் ஆக்காத தூக்கி போட தேவையில்லை, அதுவும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.